ஹாய் காய்ஸ், இன்றைய பதிவு என்ன அப்படின்னா, சேலையில் வந்து கீழே கரையில் கிழிஞ்சிருந்துச்சு. ஃபால்ஸ் வச்சு தான் அடிச்சிருந்தேன். அப்போ இருந்து கிழிஞ்சிருச்சு. அந்த ஃபால்ஸை மட்டும் எடுத்துகிட்டு என்ன பண்ணிட்டேன், போர்வையை தைச்சிட்டேன். 3 சேலை வச்சு வச்சு இங்கே இருங்க நீட்டாக. இது இப்போ தேவைப்படாது, இங்கே இருக்கு பின்னாடி பரட்டி காட்டுறேன். இப்போ தேவைப்படாது, குளிர் காலத்தில் கண்டிப்பாக தேவைப்படும். இப்போ வந்து இதை மடித்து வச்சிடலாம், உங்கள்கிட்ட காட்டுறேன், அவ்வளோதான். அது மாதிரி 2 தைச்சிருக்கேன். 2 பிள்ளைங்க இருக்காங்கல்ல, அதனால் 2 தைச்சிட்டேன், ஆளுக்கு 1. இங்கே வருங்களேன், ஒரு சேலையை 2ஆக மடித்து இந்த பக்கம் காட்டுறேன் பாருங்க. இந்தா சரிங்களா, ஒரு சேலையை 2ஆக மடித்து தைச்சிருக்கேன். இது குளிருக்கு வந்து சும்மா கம்முன்னு கிடக்கும். இது வந்து நம்ம வீட்டுக்கு யூஸ் பண்ணுறதுக்காக பிள்ளைங்களுக்கு. இன்னொன்று எதுக்கு இந்த முக்கிய பதிவு அப்படின்னா, நமக்கு 10வது ட்ரெஸ் இருந்தால் தூக்கி போடுறத விட இது கூட எனக்கு இல்லை அப்படின்ற குழந்தைங்க நிறைய பேர் இருக்காங்க. அம்மா இல்லாத குழந்தைங்க, அப்பா இல்லாத குழந்தைங்க, அம்மா அப்பா 2 பேருமே இல்லாத குழந்தைங்க, எனக்கு அம்மா அப்பா யாருனே தெரியாதுன்ற குழந்தைங்களாம் நிறைய பிள்ளைங்க கஷ்டப்படுறாங்க. நான் அதிகமாக அவங்க வந்து நான் வேலைக்கு போகிற வழியில் ரோட்டோரத்தில் ஒரு பாப்பாவுக்கும் அம்மாவுக்கும் கொடுத்துக்கிட்டு இருந்தேன். இப்போ அவங்க எங்கே போனாங்கன்னு தெரில. நான் கொஞ்சம் ஒரு 10-15 நாளாக விசாரிக்கிறேன், அவங்க எங்கே போனாங்கன்னு தெரில. அப்புறம் எனக்கு இப்போ ஒரு இடம் புதுசாக கிடச்சிருக்கு, இந்த மாதிரி கொடுக்கலாம் அப்படிங்கிற இடம் எனக்கு புதுசாக கிடச்சிருக்கு. அதுக்கு தான் இந்த பதிவு. இங்கே பாருங்க, இந்த பேண்ட்டெல்லாம் நல்லா இருக்குது. இதையே நம்ம தூக்கி போடணும். இது வந்து போடுற பக்கம், இது வந்து உள் பக்கம். இது எதுக்கு நம்ம தூக்கி போடணும்? இது எங்கள் வீட்டுக்காரோட பேண்ட்டு. இது ஸ்கெட்டு, இதெல்லாம் சொல்லித்தான் கொடுப்பேன். இது இன்ஸ்கெட்டு போடுறதா போட்டுக்கங்கன்னு சொல்லித்தான் கொடுப்பேன். இது வந்து இன்னர் வேரு. இந்த இன்னர் வேர்லாம் எங்கிட்ட வச்சுறேன், சொல்லித்தான் கொடுப்பேன். இன்னர் வேர் எங்களுக்கு வேண்டாம் அப்படின்னா அதை நம்ம எடுத்துகிட்டு வந்துடலாம். இது பாப்பாவோட ஃப்ராக்கு. ஏன்னா இதை எதுக்கு காட்டுறேன் அப்படின்னா, இது வந்து உள்பக்கம், இதுதான் வெளிப்பக்கம். இதுதான் வெளிப்பக்கம். இதை மடித்தா உங்களுக்கும் பார்க்குறதுக்கு நேரம் பத்தாது. அதனால் இது வந்து நைட்டி தான். இங்கே பாருங்கள், இந்த இடத்துல கிழிஞ்சிருக்கு, தைச்சிட்டேன். என்கிட்ட வந்து மிஷின் இருக்கனால பார்த்தீங்களா தைச்சிட்டேன். இதையும் அவங்கள்ட்ட காட்டி தான் கொடுப்பேன். இந்த மாதிரி எனக்கு கிழிஞ்சிருக்கு, நான் தைச்சிட்டேன்னு சொல்லி தான் கொடுப்பேன். மற்ற பக்கம் எந்த இடத்துலையும் கிளியவெல்லாம் இல்லை. இது வந்து பாப்பாவோட டாப்பு. இதுவும் அப்படி தான், நல்ல ட்ரெஸ் தான். லேசாக வெளுத்தனால பாப்பா போட மாட்டேங்குது, அதை நம்ம வேஸ்ட் பண்ண வேண்டாம். எங்கள் வீட்டுக்காரோட சட்டையை பக்கத்தில் ஒரு அம்மாட்ட கேட்டிருக்கேன், நம்ம காமூட்டரில் குடியிருக்கவங்கள்ட்ட கேட்டிருக்கேன், என் சேலையெல்லாம் எடுத்து தரேன்னு சொல்லியிருக்காங்க. அதையும் சேர்த்து நாளைக்கு போய் கொடுத்துடலாம். இது எல்லாமே என்னுடைய கணவருடைய சட்டையை, கைலிகை. இது எப்படி, இது வந்து அப்படியே ஒரு ஓரமாக வச்சிடலாம். இப்போ இது எப்படின்னா, அதுவும் கொடுக்குறதான். இது வந்து ஸ்கெட்டு. இங்கே பாருங்கள், வித்தியாசமாக இருக்கும். உள்ளே ஜட்டி. சரிங்களா, குழந்தை பிள்ளையா உட்கார தெரியும் உட்காந்துருக்கு பார்த்தீங்களா, அந்த மாதிரி குழந்தைகளுக்கு நான் என் பிள்ளைகளுக்கு வாங்கினது. இது நல்ல பனியன். இது வந்து ஃப்ராகு, அம்பர்லா மாடல் தெரியுதுங்களா, வீட்டிலேயே தைச்சது. இது டாப்பு. இங்கே இருக்க முன்னாடி பக்கம் காட்டுறேன், நெக் மாடல். இதெல்லாம் ஒரு பொட்டு கூட கிளியில், எதுக்கு நம்ம தூக்கி போட்டுக்கிட்டு. இதுக்கான பேண்ட்டு இருக்குது. அது எல்லாத்தையும் காட்டினா நேரம் ஆயிருன்றக்காக உங்களுக்கு நான் அப்படி சிம்பிளாக காட்டுறேன். இந்த மாடல் இப்படி போட்டுக்கலாம். இந்த மாதிரி இப்படி கயிறு கட்டினா இந்த மாதிரி மாடல் வரும். கயிறு கட்டலாம் நான் இப்படி மாடலாக வரும். நெக்கு டிசைன் பாருங்கள், நல்லா இருக்குது. ஜிப்பு வச்சுட்டேன், ஜிப்பு இல்லாமல் இருந்துச்சு, ஜிப்பு வச்சுட்டேன். இந்த பேண்ட்டு அப்படி தான், ஜிப்பு இல்லாமல் இருந்துச்சு, ஜிப்பு வச்சுட்டேன். போய் டக்குன்னு போய் கடையில் வாங்கிட்டு வந்து ஜிப்பு வச்சுட்டேன். இது பேண்ட்டு. இதுக்கான டிஷர்ட்டும் இருக்குது, அதை தேடி எடுக்கணும். இப்போ வீடியோ போடுறதுக்காக டக்குன்னு உக்காந்துட்டேன். இதை வந்து ஃப்ராக் மாடல் போட்டுக்கலாம். இது வந்து ஃப்ராக் மாடலாக போட்டுக்கலாம், இல்லைனா இதை மேலே வந்து மேல் கோட்டை அப்படி போட்டுக்கலாம். இங்கே பாருங்கள், இப்படி ஃபுல் ஹேண்டு கை இப்படி போட்டுக்கலாம். இது வந்து ஜாக்கெட்டு. எப்படின்னா, என் பிள்ளை வந்து சின்ன பிள்ளையாக இருக்கப்போ ரெடிமேட் சேலை வாங்கினேன். சரிங்களா, அந்த சேலையை காட்டுறேன் பாருங்கள். என் பொண்ணு இதை போட்டு நடக்கிறப்ப நல்லா க்யூட்டாக இருக்கும், நல்லா இருக்கும். இப்போ பெரியவங்களுக்கு கீழே ஃப்ளீட் வரும் பார்த்தீங்களா, அது மாதிரி ஃப்ளீட்டு. இந்த பாருங்க முந்தானை. இது வந்து தேய்ச்சா அழகாக இருக்குது. நம்ம தேய்க்கலை, தேய்ச்சாலும் கசங்கி போயிடுறாங்க போகிறதுக்குலாம். ஏன்னா ரொம்ப தூரம் போகணும். பாருங்கள், சிம்பிளாக காட்டிட்டேன். இதெல்லாம் ஃப்ளீட்டு. இந்த மாதிரி இப்படி போடுறது. இந்த ட்ரெஸ் பாருங்களேன், இதுவும் நல்லா அழகாக இருக்கும். நீங்கள் நினைப்பீங்க இவ்வளோ அழகாக இருக்குது, ஏன் இப்படி கொடுக்குறாங்கன்னு நினைப்பீங்க. என் பிள்ளைங்களுக்கு பத்தலைன்றப்ப என்ன பண்ணுறது, பெரிய பிள்ளைக்கு பத்தலை, முழங்கால்கிட்ட இருக்குது. சின்ன பிள்ளைக்கு ரொம்ப வளர்த்தியாக இருக்குது, அதுக்கு ட்ரெஸ்ஸு இருக்குது. கொஞ்சம் பத்தலை, சின்ன பிள்ளைக்கு கொஞ்சம் பத்தலை. ஆனால் நான் எடுக்கணும், கொஞ்சம் இப்போ சிரமம்னால எனக்கு எடுக்க முடியல. கண்டிப்பாக எடுத்துருவேன். அது இந்த மாடலாக இருக்குது. எதுக்கு இதெல்லாம் நம்ம தூக்கி போடுவாங்க இருங்க. நெக் மாடல், இதுக்கும் ஜிப்பு இல்லாமல் இருந்துச்சு, வச்சுட்டேன். இப்போ எதுக்கு இந்த பதிவு அப்படின்னா, இது வந்து நிறைய பேருக்கு தெரிய மாட்டேங்குது. பத்தலை அப்படின்னு தூக்கி போட்டாங்க, நம்ம கொடுத்தா எப்படி வாங்குவாங்க அப்படின்னு. கிடையாது, வாங்கிக்குவாங்க. இப்போ நான் என்னோடதையும் எடுத்து வச்சுருக்கேன். என்னோடய காமூட்டரில் குடியிருக்கவங்கள்ட்டையும் கேட்டிருக்கேன், உங்கள்கிட்ட நல்ல சேலை இருந்தால் கொடுங்க.
உங்களுக்கு வேணாம் அப்படிங்கிற சில நல்லா இருந்தால் கொடுங்க, நான் அப்படி ஒரு இடத்துக்கு கொண்டு போவேன்னு சொல்லியிருக்கேன். அப்படியாப்பா, நான் ஒரு 2 நாள் ஆகட்டும், நான் எடுத்துறேன், இப்போ எனக்கு வேலை இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. அவங்க கொடுத்தனே இதெல்லாம் மொத்தமாக கொண்டு போயிடுவேன். திரும்பவும் சொல்கிறேன், உங்களுக்கு பத்தலை, பிடிக்கலை, கலர் நல்லா இல்லை, வெளுத்து போச்சு அப்படின்னு சொன்னீங்க நினைக்கிறீங்க அப்படின்னா இல்லாதவங்களுக்கு கொடுங்க. அது அவ்வளோ புண்ணியம். அவங்க அவங்க கொடுத்துட்டு அவங்க முகத்தை பாருங்கள், அவங்க முகத்தில் அவ்வளோ சந்தோஷம் இருக்கும். தேங்க்யூ.